Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செக் பாக்ஸில் எந்தெந்த வேல்யூவெல்லாம் ஒரு யூசர் கிளிக் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூவை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறது. ரியாக்ட் அப்ளிகேஷனில் அந்த யூசர் என்னென்ன வேல்யூவெல்லாம் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இதோட டெமோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் HTML கிளிக் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் CSS கிளிக் பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்து JavaScript கிளிக் பண்ணியிருக்கேன், அப்புறம் ரியாக்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, select the skills are HTML, CSS and Bootstrap, JavaScript and React.js. ஆனால் இல்லை Angular and Vueன்னு இருக்குது. அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகலை. நம்ம எந்தெந்த வேல்யூவெல்லாம் கிளிக் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா வேல்யூவையும் இந்த கண்டென்ட்ல ஆட் பண்ணுறாங்க. நம்ம கிளிக் பண்ணாத வேல்யூவை அது ரிமூவ் பண்ணிடுது நம்மளோட அரேல இருந்து. ஓகேவா, இதை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ரியல் டைமாக கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு HTML படிச்சிருப்போம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இன்புட் டைப்ஸ் வாங்கி செக் பாக்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ரெண்டாவது என்ன பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு வேல்யூவை நம்ம கிளிக் பண்ண அது ஒரு அரேல போய் சேவ் ஆகணும். ஏன்னா நம்ம அரே அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். JavaScriptல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அரே அப்படிங்கிற டாபிக் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் லார்ஜ் வேல்யூஸை நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அரே. இப்போ இந்த அரேல நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த அரேல எப்படி உள்ளே போய் நமக்கு சேவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ இதுக்கான நேராக கோடிங்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா app.jsல ஸ்கில்ஸ் செலக்ட் அப்படிங்கிற என்னோட காம்போனன்ட் நேமை இங்கே லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இம்போர்ட் ரியாக்ட் யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரம் ரியாக்ட் அப்படிங்கிற என்னோட ஹெடர் ஃபைலை வாங்கிக்கிறேன். இதில் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ செட் டைனமிக்காக மாற்றுறதுக்கு செட் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்து யூஸ் ஸ்டேட்டில் பாருங்கள் நம்ம எம்டி அரேவாக பாஸ் பண்ணியிருந்தோம். இவ்வளோ நாள் நம்ம வந்து கவுண்டர் அப்ளிகேஷன் பார்க்கும்போது 0ன்னு இனிஷியல் கண்டிஷன் 0 வச்சு கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது சிங்கிள் கோட்ஸோ இல்லை டபுள் கோட்ஸோ எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அரேல எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நேராக நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியாச்சு நம்மளோட ஸ்கில்ஸை. என்னென்ன ஸ்கில்ஸ் எம்டி அரேல போய் ஸ்டோர் ஆகணுங்கிறத மட்டும் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் யூஸ் ஸ்டேட்குள்ள. இப்போ நேராக ரிட்டர்னுக்குள்ளே போயிட்டு செலக்ட் யுவர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் டைப்பில் JSX ஃப்ராக்மெண்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு செலக்ட் த ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்கணும்னா HTML இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செக் பாக்ஸில் ஸ்கில்ஸ் டாட் இன்க்ளூட்னா என்னது, இருக்கா இல்லையா. நம்ம இதை வந்து JavaScriptல அரே மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்க்ளூட்ஸ்னா என்னது, ஒரு அரேல இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வேல்யூ இந்த HTML நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னா நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எதில் போய் இன்க்ளூட் பண்ணுங்க, என்னோட ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதுல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஆன் சேஞ்சுக்குள்ள ஹேண்டில் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்கில்ஸில் இன்க்ளூட்ஸ் ஆஃப் HTML அப்படிங்கிறது இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறோம். செக்குடுனா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செக்காக இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் அடுத்து செக்குன்னு கொடுத்து பூட்ஸ்ட்ராப்பை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க, CSS அண்ட் பூட்ஸ்ட்ராப்பை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த இதில் JavaScriptை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா Angular. அதுக்கு அடுத்த இது வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, Vue.js. இப்போ ஒரே நிமிஷம் பாருங்களேன், நமக்கு இன்க்ளூட் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அரே மெத்தட்ஸ், இந்த இடத்துல போயிட்டு அரே மெத்தட்ஸ் இன் JavaScript MDN அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு MDN சைட்டில் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இல்லை இன்க்ளூட் மெத்தட் அப்படிங்கிறதோட மீனிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. இப்போ இன்க்ளூட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த என்ன இருக்கு, நீங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத அப்பியர் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு அரே வேல்யூல 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க அரே 1ல இன்க்ளூட்ஸ் ஆஃப் 2 இருக்கு அப்படின்னா ட்ரூ. இங்க பாருங்க கேட்டு டாக் பேட்டுன்னு இருக்கு. இங்க கேட் இருக்கு அப்படின்னா ட்ரூ. அட்டுங்கிறது இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்.
அதை தான் நம்ம அந்த இடத்துல செக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் யூசர் செலக்ட் த ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத என்னெல்லாம் அந்த செலக்ட் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் த ஸ்கில்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்ல என்னோட ஸ்கில்ஸுங்கிறது என் அரே நேம். ஓகேவா? அந்த அரேயோட என்ன பண்ணிக்கோன்னா ஜாயின் பண்ணிக்கோ. எப்படி ஜாயின் பண்ணிக்கோங்கன்னா கமா போட்டு அடுத்து உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன செக் பாக்ஸில் கிளிக் பண்ணுறீங்களோ அது எல்லாமே எதில் போய் ஜாயின்ட் ஆகணுமா, என்னோட ஸ்கில்ஸுங்கிற அரேல போய் ஜாயின்ட் ஆகணுமா. கமா கொடுத்து அந்த வேல்யூ இப்போ HTML கமா CSS அண்ட் பூட்ஸ்ட்ராப் கமா ஜாவாஸ்கிரிப்ட் கமா ரியாக்ட் JS இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இது அரேல நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஜாயின் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஹேண்டில் இன்புட்ஸ் ஹேண்டில் சேஞ்ச் அப்படிங்கிற என்னோட ஈவெண்ட்டுக்கான ப்ரோக்ராமை பார்க்கணும். இப்போ போய் பாருங்க இந்த இடத்துல ஃபங்க்ஷன் எப்படி எழுதியிருக்காங்கன்னு, கான்ஸ்டன்ட் ஹேண்டில் சேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வேல்யூ கமா செக் அப்படிங்கிற ரெண்டையும் டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒவ்வொரு டைமும் போயிட்டு e.target.value e.target.check அப்படின்னு செக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால இங்கே டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேல்யூ ஆர் கமா செக்காக இருந்துச்சுன்னா அது e.target அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல இப்போ e.target.value அப்படிங்கிறது அவாய்ட் ஆயிரும். e.target.checkedன்னு நம்ம கொடுக்க வேண்டாம், வெறும் வேல்யூ செக் அப்படின்னு மட்டும் கொடுத்தாலே போதும். இப்போ பாருங்க இஃப் செக்டு நம்ம செக் பண்ணியிருக்க வேல்யூ இருந்துச்சுன்னா, இப்போ இஃப் செக் பாக்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட் த ஸ்கில்ஸ் இந்த இடத்துல ஆட் த ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்து உங்கள் அரேல போய் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. என்னோட அரே ஸ்கில்ஸ்னு என்கிட்ட ஒரு அரே இருக்குல்ல, அந்த அரேல போய் அடுத்து ஆட் ஆகிட்டே இருக்கணும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. செட் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்து என்னோட ஸ்கில்ஸ்ல ட்ரிபிள் டாட் போட்டா என்ன மீனிங், ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்படின்னா என்னோட ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வழியா இப்போ கரண்டா நம்ம எந்த வேல்யூ அந்த யூசர் கிளிக் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூவும் ஆல்ரெடி அந்த அரேல ஸ்கில்ஸுங்கிற அரேல இருக்கக்கூடிய வேல்யூவும் மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறதான் இதோட வேல்யூ. இப்போ ட்ரிபிள் டாட் ஆஃப் ஸ்கில்ஸ்னா ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்க வேல்யூவும் இருக்கும், புதுசாக ஏதாவது ஒரு யூசரை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து HTML கிளிக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இது ஸ்கில்ஸில் HTMLனு இருக்கும். ஆனால் இப்போ வேல்யூஸில் வந்து நான் CSS கிளிக் பண்ணால் அந்த வேல்யூஸில் இருக்க வேல்யூவே இப்போ ஸ்கில்ஸில் கொண்டு போய் ஆட் பண்ணும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா செக் பாக்ஸ் இஸ் செக்டு. ஒரு வேளை அந்த செக் பாக்ஸ் செக்காக இருந்துச்சுன்னா ஆட் டு ஸ்கில், அந்த ஸ்கில்ல ஸ்கில்ஸுங்கிற அரேல போய் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். தென் எல் ஸ்பாட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒருவேளை அன்செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ரிமூவ், எனக்கு வந்து அந்த அரேல இருந்து ரிமூவ் பண்ணுறாங்க, அதுக்கு ஃபில்டர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் மெத்தடை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன், நமக்கு வந்து வேணுங்கிறத மட்டும் வச்சுட்டு வேண்டாங்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை தான் இந்த இடத்துல நம்ம எந்த வேல்யூலாம் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க என்னோட ஸ்கில்ஸ்ல இருந்து. இப்போவே பாருங்க இந்த இடத்துல நம்மளோட ரியாக்ட் அவுட்புட்டில் ஜஸ்ட் இதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு HTML ஆட் பண்ணால் HTML என்னோட அரே வழியாக ஆட் ஆகுது, CSS ஆட் ஆகுது, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் ஆகுது. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டாக நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பாய்.